ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எப்போவுமே சாப்பிடும்போது என்னை கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கூப்பிடவே இல்லை. என்னம்மா என்னை கூப்பிடாம இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இன்றைக்கி பெய்கிற மழை உனக்கு தான் அப்படின்னாங்க. எம்மா போம்மா, மழையில் வெளியே போகவே முடியல, பெய்கிற மழைலாம் எனக்கு வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னம்மா சாதம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாண்டா பால் சாதம்டா அப்படின்னாங்க. எம்மா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாண்டா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நாங்கள் என்னம்மா தப்பு பண்ணேன் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டுபிடினாங்க. எனக்கு கண்டுபிடிக்க முடியல, நீயே சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, நேற்று வச்ச சோறு மீதி இருந்துச்சு, அதை சூட போட்டோன்னா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுடா, அதனால் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா வெங்காயம் மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன வெங்காயத்தை நல்ல இது கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன், தக்காளி பழம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு, இது நல்லாயிருக்கும் பால் சாதத்துக்கு அப்படின்னாங்க. சரி கொண்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மாங்காய் ஊறுகாய் எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எது 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 இருந்தாலுமே மாங்காய் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிரந்தரம், அதனால் மாங்காய் ஊறுகாய் வையுமா அப்படின்னு சொன்னோன்னே, இந்தா வச்சு சாப்பிடு அப்படின்னாங்க. வெங்காயம் மாங்காய் ஊறுகாய் செம்ம காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கையால் எது சாப்பிட்டாலுமே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்.